Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 4 அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். ஸோ இந்த பாடம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 11 பக்கம் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பாடம் முழுமையை வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது என்னடா இது வளவலன்னு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஓகே இதுதான் நமக்கு தேவையானது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற பேட்சில் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு பாடத்துக்கான மெட்டீரியல் இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கூடவே இந்த பாடத்துக்கு போதுமானது. புத்தகத்தில் எனக்கு இந்த பாடம் படிக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் மெட்டீரியலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த பாடம் வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மதம் அப்படிங்கிறது என்னதுங்க, இந்த மாதிரியான கொள்கைகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பிரிவினர்கள் தான் என்னது ஒரு மதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ 6ஆம் நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டில் மதங்கள் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். இந்த பாடம் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு ஆரம்பித்து என்னென்ன மதங்கள்லாம் வந்து இருந்துச்சு. புத்த மதம், அதுக்கப்புறம் வந்து சமணம், பௌத்தம், அதுக்கப்புறம் இங்கே வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூசியம், தாவோயிசியம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, இதில் என்ன கருத்துக்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட மத கொள்கைகளாக அவங்க வந்து என்ன வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது அவங்க ஒரு கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள பிளவு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த பிளவுகளில் வந்து என்னென்ன பெயர்கள் வச்சு அவங்க தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இந்த பாடத்தில் வந்து இருக்கும். நமக்கு என்ன தேவை, அந்த மதம் என்ன, அந்த மதத்தோட பேர் வந்து என்ன, அதை ஆரம்பித்தவங்க, அதாவது அந்த கொள்கைகளை ஆரம்பித்தவங்க யார், அது ஏதாவது பிளவுபட்டுச்சா, அந்த பிளவுபட்டவங்களோட பெயர்கள் வந்து என்னவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கலெக்ட் பண்ணி படிக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் வந்து கன்ஃபியூசியமும் தாவோசியமும் இருந்ததாக சொல்கிறாங்க. எந்த நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. இதை பற்றி ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்திலே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரி, இது வந்து எங்கே, சைனாவில் 2 நபர்கள், யார் அப்படின்னா கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவரும் லாவோட்சே அப்படிங்கிற 2 பேரும். சரிங்களா. இவரும் சரிங்களா. காலத்தில் வந்து என்னென்னா ஒரே சம நூற்றாண்டை வந்து சேர்ந்தவங்க. ஆனால் இந்த கன்ஃபியூசியஸை விட இந்த லாவோட்சே வந்து 53 வருடம் வந்து பெரியவர். சரிங்களா. சரி, இப்போ அடுத்தது இந்த 2 பேருமே மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை, ஒழுக்கமான விதிகளை வந்து கற்பிச்சிட்ருக்காங்க. சரிங்களா. அப்போது இதை பற்றி அவங்க வந்து போதிச்சிட்ருக்க டைமில் இப்போ இவங்க அந்த மக்கள்லாம் என்னவா பண்ணுறாங்க, மதங்கள்லாம் மாற்றுறாங்க இதை. ஓகேங்களா. ஸோ இந்த கொள்கைகளை என்னவா மாற்றுறாங்க, மதங்களாக மாற்றுறாங்க. அதை வந்து கன்ஃபியூசியனிசம்னும் தாவோயிசம்னும் வந்து அழைக்கப்படுது. சரிங்களா. அவ்வளோதான், பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கன்ஃபியூசியஸோட காலம் வந்து 551லேருந்து 478 வரைக்கும். எப்போ, கிமுல. அதனால தான் என்ன இருக்குது, வருஷம் வந்து ரிவர்ஸில் இருக்குது. சரிங்களா. சரி, இவரோட 5 முக்கியமான படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவண நூல், இசைப்பாடல் நூல், மாற்றம் குறித்த நூல், இளவேனிலும் இலையுதிர் காலமும், வரலாற்று நூல். இந்த 5மே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இவரோட 5 முக்கிய கொள்கைகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. மனிதத்தன்மை, நேர்மை, நன்னடத்தை, மெய்யறிவு, நம்பகத்தன்மை. இவரோட 5 அடிப்படை முக்கிய கொள்கைகளை பற்றியும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து யாருங்க, கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவர். சரி, அடுத்து வந்து இங்கே வந்தீங்கன்னா தாவோயிசம். நான் சொன்னேன் இல்லையா, கன்ஃபியூசியஸை விட 53 வருஷம் இவர் பெரியவர். யார், லாவோட்சே அப்படிங்கிறவர். சரிங்களா. இவர் கிமு 604 வந்து பிறந்தவர். சரிங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா இவரோட நூலான தாவோ டேஜிங் என்பது வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தாவோயிசியத்துக்கான போதனைகள், அதாவது லாவோட்சேவின் போதனைகள் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ஜெராஸ்ட்ரியனிசம். உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களில் மிக பழமையான மதங்களில் இந்த ஜெராஸ்ட்ரியனிசம்ங்கிறது ஒன்று அப்படின்னு வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் செழித்து நல்லபடியாக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாரசீக பேரரசுகளுக்கு அரச மதமாக இருந்ததே இந்த மதம் தான் அப்படின்னு வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா சமணம் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. சமணம், பௌத்தம், இது 2 பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம படித்தோம் இல்லைங்களா. சரி, கங்கை சமவெளி மக்கள் வந்து விவசாயத்துக்கு காளை மாடுகளை வந்து பெரிதாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது சில பேர் வந்து அந்த காளை மாடுகள் இதெல்லாமே வந்து பலியிடும்போது அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு என்ன வருது, ரொம்ப கோபங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து பசு வந்து வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து தெய்வமாக வந்து அதை பார்க்குறோம். அதை யாராவது நம்ம முன்னாடி பலியிடுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோபம், கண்டிப்பாக வருத்தம், கோபம் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா.
சரிங்களா? அதே போல் தான் அந்த மக்களுக்கும் இருக்குது. அப்போ சமணர், புத்தர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மத சடங்குகளுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்த்து போராடுறாங்க. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறப்ப சமணர்கள், புத்தர்கள்னு வந்து இருக்காங்க. சரிங்களா? காலப்போக்கில் அது என்ன ஆகுது அப்படின்னா, அது மதங்கள், அதாவது அவங்களோட போதனைகள், கருத்துக்கள், இது எல்லாமே இதை வந்து ஒரு மதமாக, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறப்ப அது என்னவா மாறுது, மதமாக வந்து மாறுது. சரிங்களா? அப்போ இவங்களோட பேசிக் வந்து ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்குது, காளைகளை வந்து வெட்டுறதுலேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்து சரி, இப்போது நம்ம 7th வந்து படித்தோம். சமணத்தில் வந்து மகாவீரர், பௌத்தத்தில் வந்து புத்தர் அப்படிங்கிறத படித்தோமா? ஸோ அந்த நம்ம என்ன படித்தோமோ அது அப்படியே வந்து இங்கே நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. சரியா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாவீரரோட பிறப்பும் வாழ்வும். இது நமக்கு பெருசாக வந்து தேவையில்லை. நமக்கு முக்கியமாக என்ன தேவை, மதத்தை தோற்றுவிச்சவங்க யார், அதை வந்து நல்லபடியாக வந்து செழித்தோங்க வச்சவங்க வந்து யார், அது எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு, அது வந்து பிளவு ஏற்பட்டுச்சா, அந்த பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த 2 பிரிவினராக 3 பிரிவினராக அவங்க பெயர்கள்லாம் என்ன வச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தேவையானது. சரியா? சரி, இப்போ அடுத்தது வந்து மகாவீரரோட போதனைகள் வந்து என்னவாக இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி 7th படித்தோமா? நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, திரிரத்னா. ஏன்னா 3 விஷயம் வந்து சொல்லப்படுது இல்லைங்களா? அப்போ 3 கொள்கைகள் என்னன்னு சொல்கிறாங்க, திரிரத்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது சமணத்தில் பிளவு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சமண மதத்தில் என்ன நடக்குது, பிளவு. காலப்போக்கில் வந்து திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவினராக வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்த திகம்பரர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, திசையையே வந்து ஆடையாக வந்து உடுத்திருக்கிறவங்களாம். அடுத்தது இன்னொருத்தவங்க யார், ஸ்வேதாம்பரருங்கிறவங்க வெண்ணிற உடை உடுத்தியவர்கள். சரிங்களா? இந்த 2 பிரிவுகளாக என்ன ஆகுது, பிரிகிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கவங்க. ஸோ கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயத்தில் சமணமும் வந்து ஒன்றா வந்து விளங்குது. பல்லவ மன்னர் ஒருத்தவர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதிகமான இடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லைங்களா, அவர் எந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு, சமண சமயத்தை வந்து சார்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் அவர் சைவ சமயத்துக்கு மாறினார். ஸோ ஃபஸ்ட் இவர் என்னவாக இருந்திருக்காரு, சமண சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அடுத்து திருநாவுக்கரசரோட தாக்கத்தினால அவர் சைவத்துக்கு வந்து மாறிடுறாரு. சரிங்களா? சரி, இப்போ இருக்கக்கூடிய காஞ்சி நகரம், காஞ்சிபுரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் சமண காஞ்சி அப்படிங்கிற ஊர் வந்து இருக்குது. அங்கே சமண கோயில்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்திங்கன்னா சமணத்தின் வீழ்ச்சி. ஸோ அரசர்களோட ஆதரவு இல்லாதனால இந்த சமண சமயம் என்ன ஆகுதுன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பௌத்தம். ஸோ கௌதம புத்தர், இதை பற்றி நம்ம எல்லாமே 7th நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதே தான் ரிப்பீட்டடாக இங்கேயும் வந்து நமக்கு வரும். ஸோ அரச வாழ்க்கையை வந்து விட்டுட்டு இவரும் வந்து மகாவீரர் போலவே வந்து அரச வாழ்வை துறந்துட்டு வந்து போதனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. ஸோ இதே தான். ஸோ இவரோட போதனைகள் வந்து மேலே வந்து இருக்குங்க. ஸோ 4 பெரும் உண்மைகள், நிர்வாணம் அடைதல், உன்னதமான எண்வழி பாதை. ஸோ இதெல்லாம் என்ன, இதுக்குள்ளே அவர் என்னென்ன சொன்னாருங்கிற விஷயங்கள் இருக்கும். ஜென்ரலாக வந்து ரீட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பௌத்தத்தில் வந்து பிளவு ஏற்படுது. எத்தனையானா 2 பிளவு வந்து, அதாவது 2 பிரிவினர்களாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஹீனயானம்னு ஒன்று, மகாயானம்னு ஒன்று. சரிங்களா? இந்த ஹீனயானம்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் போதித்த அசல் வடிவம். இந்த வடிவத்தை பின்பற்றியவர்கள் புத்தரை தனது குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? கடவுளாக வந்து பார்க்கல, அவர் வந்து என்னோட குரு, அவர் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறவர், அவர் என்னோட ஆசிரியர், குரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? கடவுளாக பார்க்காம என்னோட குரு, என்னோட ஆசிரியர், என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க ஹீனயானத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? அப்போ இந்த மகாயானத்தை சேர்ந்தவங்க வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புத்தரை வந்து கடவுளாக வழிபட்டவங்க வந்து மகாயானத்தை வந்து சேர்ந்தவங்க. சரிங்களா? அப்போ புத்தத்தில் வந்து எத்தனை பிரிவு இருக்குது, 2 பிரிவு இருக்குது. ஒன்று ஹீனயானம், இன்னொன்று மகாயானம். ஹீனயானம் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டாங்க, மகாயானம் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ அடுத்தடுத்த பேஜஸில் சில பாக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக வந்து இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், அசோகர் கல்தூன் வந்து எங்கே இருக்குது, அலகாபாத்தில் இருக்கா. இதை பற்றினா ஆல்ரெடி ஒரு பாடமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் சாரநாத்தில் உள்ள அசோகர் தூணை பிரதிபலிக்கும் விதமாகவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம எங்கே படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரிலையும் படிச்சிருக்கோம், சின்ன கிளாஸில் ஹிஸ்ட்ரிலையும் படிச்சிருக்கோம், பாலிட்டியில் வரக்கூடிய சின்ன கிளாஸஸ்லையும் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இங்கேயும் நமக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதினார். இது மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது. இதை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அர்த்தசாஸ்திரம்ங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கு இடையில நமக்கு வரும். ஸோ அதை பற்றி இங்கே டிட் யூ நோன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட்டாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதாங்க, இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன மதங்கள் இருந்துச்சு, அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள், யார் அதை வந்து உருவாக்குனாங்க, அந்த போதனைகளை சொன்னது யார், எந்த நூற்றாண்டில் வந்து இருந்துச்சு, அதை பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ புக்கில் படிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேட்சில் கொடுக்கக்கூடிய நோட்ஸை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.